இப்ப லீஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்த வீடு வீடு, கடைகள்லாம் ஒத்திக்கு எடுக்கிறன்ற அந்த கான்செப்ட் இருக்கு. ரூ. 25,00,000 ரூ. 30,00,000 கொடுத்து லீஸுக்கு எடுத்துக்குருவாங்க. திரும்ப 5 வருஷம்க்கு எத்தனையோ குறிப்பிட்ட வருஷம் இருக்கும்போது, திரும்ப வந்து அவங்க என்ன அமௌண்ட்ட குடுத்தாங்களோ, அதே அமௌண்ட்டு திரும்ப வந்து இவங்க குடுத்துற மாரியான இப்ப இந்த லீஸுக்கு வந்து கடை எடுக்கிறது, வீடு குடி போறது இதெல்லாம் இஸ்லாத்துல கூடுமா? இதுவும் கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, இவர் கொடுத்த பணத்துக்கு தான் அந்த வீட்ட அவர் உபயோகிக்கிறார். ஆமா. இவர் கொடுத்த அந்த பணத்துக்கு பகரமாகத்தான் அந்த கடைய உபயோகிக்கிறாரு. நம்ம மார்க்கத்த பொறுத்த மட்டில வட்டிங்கிறது பணமாக மட்டும் கிடையாது. ம். எதுவெல்லாம் பலனை கொண்டு வருமோ கொடுத்த பணத்திற்கு அதுவெல்லாம் வட்டி தான். ஓ! குல்லுமா எஜ்லிம்புன் நஃப்அ ஃபஹுவ ரிபா. நீங்க கொடுத்த பணத்துக்கு எந்த வகையிலலாம் உங்களுக்கு ஃபாயிதா பலன் கிடைக்குதோ அதுவெல்லாம் வட்டி தான். அல்லாஹ் அக்பர். இப்போ இவர் வந்து ஒத்திக்கைன்ற அடிப்படையில் ஒரு 15,00,000 ரூபா 20,00,000 ரூபா கொடுத்துட்டாரு. ம். 20,00,000 வச்சுக்கிறோமோ 20,00,000 ரூபா கொடுத்துட்டு ம். அவருடைய வீட்டை குடியிருக்கிறார்ல, இவர் கொடுத்த பணத்துக்கு தானே இந்த வீட்டை இவர் இருக்கிறது. ஆமா. அனுபவிக்கிறாரு. ம், இது ம். வட்டி தான். இல்லை நான் 20,00,000 பணம் ஒன்றும் வாங்கலையே, பணம் வாங்கலை வேறு வகையில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல ம். அனுபவிக்கிறீங்கல்ல, இது கூட தானே. இதான் ஒத்தி. இது லீஸுன்னு சொல்லுவாங்க, ஒத்தின்னு சொல்லுவாங்க. ம். கடையும் அப்படி தான். கடைக்கும் ஒரு கடையை பிடிக்கிறாரு, 50,00,000 ரூபா அவர் கொடுத்து ஒரு கடையை வாங்கிட்டாரு. வாடகை இல்லை. வாடகை இல்லாமல் அந்த கடையை நடத்திட்டு இருக்கிறான்னு சொன்னால், இவர் கொடுத்த அந்த 50,00,000த்துக்காக தான் இந்த கடை இவர் அனுபவிக்கிறார். அது அனுபவிக்கிறது. வட்டி தான். வட்டி. அப்போ என்ன இவர் வந்து அந்த வீட்டையோ கடையையோ அடமானமாக பெற்று தப்பு கிடையாது. ம். சும்மா போய் பணத்தை கொடுக்க முடியாத, ஏதாவது ஒன்று பிடிமானம் இருக்கணும் அல்லவா. ம். அதனால இந்தாங்க எங்கள் வீட்டை அடமானம் வச்சுக்கிறோங்க பணம் தாங்க அப்படின்னா, வீடாக இருந்தனா பிரச்சனை இல்லை. வீடு பூட்டி இருக்கு, பணத்தை கொடுத்தாரு. எப்போ அவர் பணத்தை கொடுக்குறாரு வீட்டில் கொடுத்துருவாரு. ம். அதே போல் தான் கடையும் கூட ஒரு பிடிமானத்துக்காக வேண்டி ஒரு நம்பகத்தன்மைக்காக வேண்டி அதை வச்சு கொள்ளலாமே தவிர, அதை இவர் யூஸ் பண்ணுறது தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு அந்த இருக்கோம். பலன் அனுபவிக்கிறது. வேற பணத்தை கொடுத்துட்டு வீட்டை பெற்றது தவறல்ல, அந்த வீட்டை இவர் அனுபவிக்கிறது தான் அனுபவிக்கிறது. தவறு. அப்பதான் அப்போ அந்த படும்போதில் இப்போ இது வந்து வேறு வகையில் இந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம சமூகத்தில் செய்கிறாங்க. இது கூடுமான்னு சொன்னால் அவங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கொடுத்த பணத்துக்கு வீட்டை நீங்கள் வாடகைக்கு இந்த வாடகை இல்லாது வீட்டை அனுபவிச்சிருக்கிறீங்க, இது வந்து கூடாது, இது வட்டியாக தான் கருதப்படும். நீங்கள் வேணால் இப்படி செய்யுங்க, என்னன்னு கேட்டால் ஒரு குறைஞ்ச வாடகை கொடுத்துருங்க. அது உண்மையிலேயே அந்த வீடு ஒரு 10,000 ரூபா வாடகை போகணும்னு வச்சுருங்க மாதத்துக்கு. நீங்கள் அவ்வளோ கொடுக்க வேணாம், ஒரு 500 கொடுங்க வாடகையா மாசம். மாதம். மாதம் வாடகை கொடுத்துருவாங்க. நீங்கள் வாடகை கொடுக்குறீங்கன்னு வந்துடும், பேச்சு கிடையாது. இது எப்படி சார்? ஒரு 15,000 பெருமானம் உள்ள ஒரு வீட்டுக்கு மாசம் 500 வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப இதா இருக்கு. இது வந்து ஒரு தந்திரமா கையாளுற மாரியான ஒரு அமைப்பா இருக்குதா சார்? தந்திரம்னு சொன்னாலும் வெளிப்படையில் மார்க் அடிப்படையில் கூடும் தானே. வாடகை கொடுக்குறாரு இல்லையா, கம்மியாக கொடுக்குறாரா அதிகமாக கொடுக்குறாரா அது சப்ஜெக்ட் அல்ல. வாடகை கொடுக்குறாரா, வாடகை கொடுக்குறாரு, அது வீடு அனுபவிக்கிறாரு. இல்லை கம்மியாக இருக்குதா, அது குடியிருக்கிறவருக்கும் வீட்டோட உரிமையாளருக்கும் உள்ள பிரச்சனை. அது அந்த வட்டிங்கிற கான்செப்டை உடைக்கிறதுக்கு உடைச்சலாச்சுல. இன்னொரு வகையில் நம்ம சொல்லலாம்ல, இப்போ 15,000 ரூபா பெருமா வாடகை போகும் மாதத்துக்கு, அந்த வீடும் வச்சுக்கிறோங்க. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பாரு அந்த வீட்டுக்கு? 10 மாதம் வாடகை தானே பெரும்பாலும். ஆமா. 1,50,000 ரூபா 1,50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு 15,000 வாடகை கொடுக்குற ஒரு வீடுன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ ஒரு 10,00,000 கொடுத்துருக்கிறாரு. இப்போ அட்வான்ஸை கூட்டிட்டார்ல, அட்வான்ஸை கூட்டிட்டனால வாடகை அவர் குறைச்சிருக்கிறாரு. இந்த கணக்கு எடுத்துக்கலாம். அப்படியும் எடுக்கலாம்ல, அப்படி கொடுக்கலாம். ஆக இப்போ எப்படியோ நீங்கள் அட்வான்ஸ் அதிகமாக கொடுத்தாரு கம்மியாக கொடுத்தாருங்கிறது நம்ம சொல்கிறது. பலனை அனுபவிச்சதுக்கு ஒரு காசு. ஆமாம், வாடகை. இஸ்லாமிய மார்க்கத்தில் வாடகைக்கு எடுத்து அதை நம்ம அனுபவிக்கலாமா, வாடகை முறைன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் வாடகை முறை இருக்குது. அதை தான் செய்கிறாங்க. இஸ்லாத்து எது கூடுமோ அதுவும் செய்கிறாங்க. கம்மி அதிகம் அப்படிங்கிறது நம்ம பேச தேவையில்லை, அது வீட்டுக்காரும் குடியிருக்கிறவரும் பேச வேண்டியது. கம்மியாக இவர் வாடகை கொடுக்குறாரு, வீட்டில் குடியிருக்கிறாரு, கூடும், அவ்வளோதான்.